இலங்கை கடற்படையின் தொடர் அட்டூழியத்தால் இலங்கை சிறையில் சிக்கி தவிக்கும் தமிழக மீனவர்களின் பரிதாப நிலையால் மீனவ குடும்பத்தினர் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். ராமநாதபுரம் வங்க கடற்கரையோரம் அமைந்துள்ள மிக நீண்ட கடற்கரையை உள்ளடக்கிய மாவட்டம். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தொண்டி, வேதாளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் பிரதான தொழிலாக மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர். மன்னார் வளைகுடா, பாக்ஜலசந்தி, கச்சத்தீவு அருகே ஒரு காலத்தில் மீன்பிடித்து தங்கள் வாழ்க்கையை நிம்மதியாக கழித்து வந்த தமிழக மீனவர்களுக்கு இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்த பின் ஆரம்பித்தது பிரச்சினை. கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாத அளவிற்கு இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை சுட்டு தள்ளுவதும், தாக்குதல் நடத்துவதும், வலைகளை அறுத்து எறிவதும் தொடர்கதையாயின. தமிழக மீனவர்களின் பல்வேறு போராட்டத்திற்கு பின் தாக்குதல் நடத்துவதை விட்டுவிட்டு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்று இலங்கை சிறையில் அடைத்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி வருகின்றனர். இதனால் மீனவர் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பரிதவித்து வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய மீனவ தொழிலாளிகள் மீன்பிடி தொழில் இல்லாமல் பஞ்சம் பிழைப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு பிழைக்க போய்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துறோம். எங்களுக்கு இந்த மீனவர்களை மீட்டு தருவதற்கு சரியான நடவடிக்கை எடுத்து தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சிலோனுடைய எல்லை பிரச்சனையே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடந்துறது கிடையாது. இப்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுனால மீனவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கு. கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற தமிழக மீனவர்கள் 35 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றது. இதனால் விரக்தி அடைந்த மீனவர்கள் தொடர் ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று தங்களின் உயிருக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க எவ்வித நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் மத்திய அரசு மௌனம் காத்து வருவதாக மீனவ அமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். எங்க பிள்ளைகளோட எங்க போட்டுகளை விட்டா நாங்க இங்க இருந்து எந்த தொழிலும் பார்க்க முடியாது. எங்க பிள்ளைய தொழிலுக்கு போனாதான் எங்களுக்கு சம்பளம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 2 பிள்ளையே மொத்தமாக 2 பேர் போயிருக்காங்க. மேக்சிமம் கால் போயிருக்காங்க. ரொம்ப கடன் போட்டு தான் தொழில் தொழிலுக்கு அனுப்புக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. சத்திரமாக ஏதாட்டும் ஒரு ஆவணம் பண்ணி எங்களுக்கு கோட்டையும் செய்யணும். கச்சத்தீவு பகுதியில் மீன்கள் அதிகம் காணப்படுவதால் தமிழக மீனவர்கள் காலங்காலமாக அப்பகுதியில் மீன்பிடித்து வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு மாநில அரசும் மத்திய அரசும் இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத அளவிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தமிழக மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது.